வணக்கம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றது, மூன்றுளில் நான்கு உணர்ந்து ஐந்து வென்றது, ஆறு விரிந்து எழும்பருக்கு சென்றது, தான் தான் உணர்ந்தான் எட்டே என்பது திருமந்திரத்தின் இறைவணக்க பாடல். ஐந்து காலத்தின என்று துவங்குவது விநாயகர் காப்பு என சில அறிஞர்கள் கூறுகிறார். எல்லையில்லாத பரம்பொருள் நமக்காக இறங்கி வந்து ஆண் பெண் என்ற இரு உருவத்திலும் நான்கு வேதங்களை ஒன்று உணர்ந்து ஆறு ஆதாரங்களை தாண்டி ஏழாவது நிலை அடைகின்ற இறைவன் நிலையை விளக்குவதே இந்த பாடம். திருமந்திரத்தின் பல்வேறு பாடல்களை நாம் இனி வரும் காலங்களில் உறக்க சிந்திக்கவிருக்கிறோம். அது 9 தந்திரங்களாக அந்த நூல் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நண்பர்களுக்கு புரியும் வண்ணமாக நீங்கள் அறிந்த பாடல்களை முதலில் நாம் விளக்குவோம். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிறார். அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நீங்கள் அறிந்த பாடம். இறை நிலையை உணர்வதற்கு அனைத்து உயிரினத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் இறை நிலை. எப்பொழுது எல்லா ஜீவராசிகளிலும் நீங்கள் இறைவனை காண்கிறீர்களோ அப்பொழுது அவற்றுள் நீங்கள் உங்களை காண்கிறீர்கள். ஒருவரை வேறொருவராக நினைத்தால் தானே வெறுக்க தோன்றும். அவரும் நம்மில் ஒருவர், அவரிடமும் அந்த பரமாத்மா குடியிருக்கிறது. என்னுள்ளே இருக்கின்ற ஜீவாத்மா போல் அவருக்கும் ஜீவாத்மா இருக்கிறது என்று தெரிந்தால் நாம் அனைவரையும் நேசிப்போம். மனிதர்கள் மட்டுமல்ல, மற்ற ஜீவராசிகள் மட்டுமல்ல, பயிர்களை கூட நேசிக்க கற்றுக் கொடுத்தது இதுதான். இதே கருத்து புனித வேதாகமத்தில் பிறரை நேசிக்க கற்றுக்கொள், do unto thy neighbor as you do unto thyself என்று விதிக்கப்பட்டது. இந்த பரந்து விரிந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டதே பிற மனிதர்களை நேசித்து அதன் மூலம் இறைநிலையை உணர்வதுதான். எங்கோ இமயமலையில் தவம் செய்கிறார்களே, அவர்கள் தங்களுக்கென்று தவம் செய்யவில்லை. வேள்வி வளர்க்கிறார்களே, தாங்கள் வாழ உயிர் வாழ வேள்வி வளர்க்கிறது. நாம் மாநில சமூகம் நலம் பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், மையத்தில் உய்ய வேண்டும் என்றே வேள்வி வளர்க்கப்படுகிறது. அதுதான் அறிஞர்கள் ஞானிகளின் வாழ்க்கை. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிகிறார், அன்பே சிவமாவதாரும் அறிகிறார். அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது ஒரு பாடம். இந்த திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை திருமூலர் எம்பெருமான் சிவபெருமானிடம் பாடமாக கற்றார். சிவபெருமான் எண்மருக்கு பாடம் நடத்தினார். பிரம்மபுத்திரர் சனகாதி முனிவர்களாகிய 4 யாக்கிய பாரதர், பதஞ்சலி முனிவர், நந்தியடிகள் மற்றும் சிவயோக மாமுனி அவரே நமக்கு வந்து மூலராக தமிழ் முயற்சி செய்தார். ஏன் இந்த கருத்துக்களை தமக்கு வழங்கினார், ஏன் இந்த கருத்துக்களை தமிழுக்கு வழங்கினார் என்று அவரே கூறுகிறார். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைவுள் உணர்ந்தினேன். எங்கும் பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கும் வேதங்கள் இருக்கிறது அல்லவா, வான் பற்றின மறைவுள் உணர்ந்தினேன். இந்த உணர்ந்தினேன் சொல்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சேக்கிழார் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் என்பார். சிவபெருமானை அறிவதை விட உணர வேண்டும். வேதங்களும் அதுபோல்தான். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறை பொருள் உணர்ந்திரி. ஊர் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படுத்தானே.
சிவபெருமான் எமக்கு வேதங்கள் கற்றுக் கொடுத்தவுடன் அந்த மறை நெறி மொழிகளை கற்றபின் நான் பேரானந்தம் எய்தினேன். அந்த ஆனந்தம் மனித வாழ்வுக்கு தேவைப்படும், தமிழ்நாட்டுக்கு தேவைப்படும், தமிழ்நாட்டு மக்கள் இன்புறுவர் என்பதற்காக தமிழில் நான் அதை தமிழ் 3000 செய்தேன். அதுவே திருமந்திரத்தின் பாவி. நன்றி, வணக்கம்.